இன்னைக்கு இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் முதல் ஓடி மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்க்கான எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில இப்போ ரொம்பவுமே அதிகமா போயிட்டுருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல நடந்த T20 சீரீஸ்ல இந்தியா ஜெயிக்காம போயிட்டாங்க. அதனால வரப்போற ஓடி சீரீஸை கண்டிப்பா இந்தியா கைப்பற்றியே தீரணும். அந்த முறையில இந்தியா இப்போ பலமான முறையில ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்திய பிளேயர்ஸ் எல்லாருமே கடுமையான வலைப்பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அதை தாண்டி இப்போ பயிற்சி ஆட்டங்களை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் 2-3 பயிற்சி ஆட்டங்கள் முடிந்த நிலைமையில கடைசியான இந்த பயிற்சி ஆட்டம் தான் ஒட்டுமொத்த இந்திய வரலாற்றையுமே அதிர்ச்சியடைய வச்சிருக்கு. குறிப்பாக தென்னாப்பிரிக்க அணி வீரர்கள் எல்லாருமே இப்போ மிகப்பெரிய பயத்தில் இருக்காங்க. என்னப்பா இவன் ரொம்ப நாட்களுக்கு பிறகு கிரிக்கெட்டில் வந்ததுக்கு பிறகு இவ்வளோ பெரிய மாற்றங்களை பண்ணியிருக்கான், இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்த்தா இவனை எப்படி இந்த மேட்ச்சில் நம்ம அவுட் ஆக்க போகிறோம், இதற்காகவே மிக முக்கியமான பவுலர்ஸ்லாம் உள்ளே கொண்டு வரணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பேட்டிங் ஸ்டைலில் பார்க்கும்போது எங்கேயுமே எந்த ஒரு வீக்னஸுமே இல்லை, எந்த பால் பட்டாலுமே அடிக்கிறான். இவன் எப்படி நம்ம அவுட் ஆக்க போகிறோம், அதுவும் குறிப்பாக ஃபினிஷிங் லைனில் இருக்கானே அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே மிரண்டு போய் பார்க்குறாங்க. அப்படி ஒட்டுமொத்த இந்திய அணி வீரர்கள் அனைவருமே உறைஞ்சு போகிற அளவுக்கு இன்னைக்கு சஞ்சு சாம்சன் அவர்கள் வெளிப்படுத்திருக்க மிக முக்கியமான பேட்டிங் தான் இன்னைக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு முதல்ல டாஸ் வின் பண்ணது இந்திய அணி தான். இந்திய அணி டாஸ் வின் பண்ணி எடுத்தோடனே பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க. ஏன்னா பயிற்சி ஆட்டங்களில் முதல்ல பேட்டிங்கை சூஸ் பண்ணி நம்மளால் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்கோர் பண்ணி பார்த்துக்கணும். அதற்காக தான் இந்த பயிற்சி ஆட்டமே. அதை புரிஞ்சுக்கிட்ட இந்தியாவுடைய கேப்டன் KL ராகுல் அவர்கள் முதல்ல டாஸ் வின் பண்ண உடனே பேட்டிங்கை சூஸ் பண்ணார். ஆனால் தென்னாப்பிரிக்க அணி அவங்க கண்டிப்பாக டாஸ் வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எப்படியும் பவுலிங்கை சூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு இதில் எந்த ஒரு குறையும் இல்லை. அவங்க ரொம்பவே ஜாலியாக பவுலிங் எடுத்துக்கிட்டாங்க. அப்படி பவுலிங் எடுத்துகிட்டு கடுமையான பவுலிங் வீச ஆரம்பித்தாங்க. எடுத்தோடனே நம்ம இந்தியன் வீரர்கள் அவங்க போட்ட பவுலிங்கில் கொஞ்சம் அடிக்க திணறினாங்க. அப்படி திணறி எல்லாருமே 30 ரன்கள் 20 ரன்கள் 40 ரன்கள்னு சொல்லி அவுட் ஆக ஒட்டுமொத்தமாக இந்திய அணி 25 ஓவருக்கெல்லாம் வெறும் 205 ரன்கள் அடித்து 5 விக்கெட் இழந்திருந்தாங்க. அப்போ தான் நம்ம சஞ்சு சாம்சனும் ரிங்கு சிங்கும் களம் இறங்கி பார்ட்னர்ஷிப் அமைக்க ஆரம்பித்தாங்க. 2 பேருமே முதல்ல அவங்களுடைய அரை பார்ட்னர்ஷிப்பாக அமைச்சாங்க. அதாவது ஆளுக்கு அரை சதம் கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போனாங்க. முதல்ல ஒரு 22 பால்க்கெலாம் அரை சதத்தை கடந்த சஞ்சு சாம்சன் அவர்கள் அடுத்தது கடுமையாக விளையாட ஆரம்பித்தார். அவருடைய அடியை பார்த்து எல்லாருமே மிரண்டு போனாங்க. அந்த அளவுக்கு 6-4 தெறிக்க விட்டார் சஞ்சு சாம்சன் அவர்கள். ஸோ இன்னைக்கு இவர் போகிற ஸ்பீடை பார்த்தா கண்டிப்பாக ரெட்டை சதத்தை கன்வெர்ட் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற அளவுக்கு தான் தென்னாப்பிரிக்க அணி பயந்தாங்க. அதனால் எப்படியுமே இவர் விக்கெட் எடுத்து ஆகணும்னு சொல்லி எவ்வளவோ ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் அவங்க போட்ட எல்லா மேஜிக் பாலையுமே அழகாக 6-4 மாற்றி சஞ்சு சாம்சன் அவர்கள் இன்னைக்கு அவர் வச்சிருந்த ஒட்டுமொத்த வெறியுமே இன்னைக்கு தீர்த்துக்கிட்டாரு. ஏன்னா பல நாட்களாக அவருக்கு பல திறமைகள் இருந்தும் கூட கிரிக்கெட்டில் சரியான வாய்ப்புகள் கிடைக்கல. ஒரு சில அரசியல் காரணமாக அவர் எல்லா மேட்ச்லையுமே தொடர்ந்து நீக்கப்பட்டார். அப்படி கிடைச்ச இன்னைக்கு ஆட்டத்தை கண்டிப்பாக இன்னைக்கு மிகப்பெரிய ஆட்டமாக மாற்றணும். அந்த நோக்கத்தில் இன்னைக்கு ரொம்பவுமே சூப்பரான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்த சஞ்சு சாம்சன் அவர்கள். அதாவது வெறும் 57 பாலுக்கெல்லாம் அவர் 179 ரன்கள் அடித்தார். அப்படி இருக்கிற நிலைமையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அவர் ரன் அவுட் ஆனார். அடுத்தது ரிங்கு சிங் அவர்கள் 37 பாலுக்கு 85 ரன் அடித்தாங்க. ஒரு வழியாக இந்தியா இன்னைக்கு 50 ஓவர் முடிவுக்கு 375 ரன்கள் அடித்தாங்க. ஸோ 376 ரன் அடித்தா இந்த மேட்சை வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற களத்தோடு தான் இன்னைக்கு தென்னாப்பிரிக்க அணி கிளம்பினது. அப்படி 376 ரன்கள் அப்படிங்கிறது அவ்வளோ எளிதான ஸ்கோர் கிடையாது. இருந்தும் கூட எப்படியும் இந்தியாவை தோக்கடிச்சே ஆகணும் அப்படிங்கிற முடிவில் கிளம்பிறங்கி தென்னாப்பிரிக்க அணி அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் அவங்க என்னதான் ரொம்பவுமே கடுமையான ஒரு பேட்டிங் வெளிப்படுத்தினாலும் கூட நம்மளுடைய பவுலர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு மிரட்டலான பவுலிங் வெளிப்படுத்துறாங்க. ஒரு பக்கம் பேட்டிங்கில் எப்படி ரிங்கு சிங்கும் சஞ்சு சாம்சனும் ஒரு அற்புதமான பேட்டிங் வெளிப்படுத்தினாங்களோ அதே மாதிரி இந்த பக்கம் குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர், ஷர்துல் தாக்கூர் எல்லாருமே இன்னைக்கு அற்புதமான பவுலிங்கை வீசி ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு தென்னாப்பிரிக்க அணியை 42.5 பாலுக்கெல்லாம் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தம்சம் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 விக்கெட்டுமே இருந்து தென்னாப்பிரிக்க அணி வெறும் 297 ரனுக்கெல்லாம் மேட்சஸ் அவுட் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்திய அணி 60 ரனுக்கு மேலாக இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. அதற்கு மிக முக்கிய காரணம் ஒரு பக்கம் பேட்டிங்கில் நம்மளுடைய சஞ்சு சாம்சனும் ரிங்கு சிங்கும் அப்படின்னா பவுலிங்கில் வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ் மற்றும் ஷர்துல் தாக்கூர் 3 பேருமே இன்னைக்கு அற்புதமான பவுலிங்கை வீசி தான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தென்னாப்பிரிக்க அணி வீரர்களை கதிகலங்க வச்சிருக்காங்க. இதற்கு அதிகபட்சம் பார்க்கக்கூடியது நம்ம சஞ்சு சாம்சன் அடித்த அந்த அதிகமான ஸ்கோர் தான். அவர் மட்டும் இவ்வளோ ரன்களை குமிக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்திய அணியை எளிதாக இன்னைக்கு தென்னாப்பிரிக்கா ஜெயிச்சிருப்பாங்க. இதனால இந்தியாவுடைய மிக முக்கியமான கிரிக்கெட் ஜாம்பவான்கள் எல்லாருமே சஞ்சுடைய இந்த அற்புதமான பேட்டிங்கை பார்த்து இன்னைக்கு அவங்களுடைய பாராட்டு மலையில குமிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் இன்னைய பிளேயிங் லெவலில் இடம் பெற்றார் அப்படின்னா தென்னாப்பிரிக்க அணியை ஒட்டுமொத்தமாக துவம்சம் பண்ணுறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. ஸோ சஞ்சு சாம்சனுடைய பேட்டிங் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க.